பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஃபீல்ட்ல வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஓகேவா அதனுடைய ஸ்டைலுக்கு நம்மளா ஒரு ஸ்டைலை வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரெடி பண்றது. இன்னொன்னு நம்ம ரெண்டு ஃபீல்ட எப்படி கண்டிஷன் ஹேண்டில் பண்றது. எக்ஸாம்பிள் நம்ம அந்த போலீஸ் இத வந்து பார்த்தோம். ஹைட் எவ்வளவு தூரம் இருக்கணும், வெயிட் நான் ரெக்கார்டிங்னா போட்டாச்சுடா. இன்னைக்கு 3 வீடியோவும் இது போட்டுறோம். ஓகே, ஹைட் இவ்வளவு இது இருக்கணும், வெயிட் இவ்வளவு இது இருக்கணும். அப்ப கண்டிஷனல் வந்து அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்படின்னா என்னன்னா height equal to 160 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா, எனக்கு அப்புறம் வெயிட் வந்து அண்ட் இப்படி சொல்லுவாங்க. அண்ட் வெயிட் 60 கேஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இத ரெண்டு விதமா எழுதலாம். ஒன்னு எப்படி எழுதலாம் அப்படின்னா if height equal to இல்ல, இது less than is greater than or equal to 160 cm. ஓகேவா, இப்படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நான் என்ன கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா அது ஓகே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இது வந்து ஓகே ஆயிடுச்சு, 160 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கா. நெக்ஸ்ட் வந்து வெயிட் வந்து 60 ன்னா அதுக்கு மேல இருக்கணும். கரெக்ட்டா தானே? கன்சோல்ல எலிஜிபிள் அப்படின்னு போடலாம். ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் செக் பண்றேன். ஹைட் ஆர் வெயிட் எது வேணாலும் மாத்தி போட்டுக்கலாம். ஹைட் 160 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கணும். தென் வெயிட் வந்து 60 கிலோ மேல இருந்தா அவன் எலிஜிபிள். இதுதான் நான் சொன்ன கண்டிஷனுக்குள்ளார கண்டிஷன். சட்டக்குள்ள சட்டம் அப்படின்ற மாதிரி. கரெக்டா இல்லையா? அது புரியுதா புரியலையா? அது எத்தனை பேருக்கு புரியல அதை மட்டும் கை தூக்கு. புரியாத மட்டும் கை தூக்கு. ஓகே, வில்சன் புரியல. என்ன புரியல? இப்ப இது எதுக்கு நான் பாக்குறோம்? இது புரியல. இது என்ன நான் பார்க்க வர்றோம் இப்ப நம்ம? டேய், கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் இஃப் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ, இந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். கரெக்டா? ஆமாண்ணா ஆமாண்ணா. வேல்யூ இருக்கா இல்ல அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா இல்ல அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப இருக்கு. ஓகே, வேல்யூ இருக்கு, ஆனா எனக்கு ஒரு வேல்யூ தேவையில்ல, 3 கேரக்டர் வேணும் அப்படின்னு நான் கேட்கணும். அப்ப நீங்க எப்படி கேட்பீங்க? ஓகே அண்ணா, கேள்வி புரிஞ்சிச்சுண்ணா. மினிமம் 3 கேரக்டர் இருக்கணும், அதுக்கு மேல அதுக்கு கீழ போக கூடாது. இல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நீ வந்து ஒரு காலேஜோட வாட்ச்மேன். ஓகேவா? ஓகே ஓகே அண்ணா. ஓகே, உங்ககிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐடி கார்டு இருந்தா மட்டும் காலேஜுக்குள்ளார விடு. ஓகே அண்ணா. ஓகே அண்ணா. ஐடி கார்டு சாரி ஐடி கார்டு இருந்தா ஓகே. அண்ட் நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு என்ன சொல்றது எக்ஸ்டர்னல் இதுவா இருக்கு. ஓகேவா, எக்ஸாமினேட்டரா இருக்கு. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா ஹால் டிக்கெட்டும் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்ச்மேன் என்ன செக் பண்றாரு அப்படின்னா இஃப் ஐடி கார்டு இருந்தா உள்ள போயிடு. ஐடி கார்டு இருந்துச்சுன்னா உள்ள போய்க்கலாம். எஸ், உள்ள வந்துக்கலாம். கரெக்டா? எனக்கு ஐடி கார்டு மட்டும் போதாது, எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன மஸ்ட்? ஆல் டிக்கெட். ஆல் டிக்கெட். இப்ப ஆல் டிக்கெட் நான் செக் பண்றேன். புரியுதா புரியலையா? ரெண்டு கண்டிஷன் புரியுதுண்ணா. நீ இததான் கண்டிஷனுக்குள்ளார கண்டிஷனல் அப்படின்னு சொன்ன. ஓகேவா, ரெண்டு கண்டிஷன் எழுத போறோம். இதே விஷயத்த நம்மளுடைய ரியல் டைம் எக்ஸாம்ல பார்த்தா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இஃப் வேல்யூ இருந்துச்சுன்னா உள்ள வந்துரு. ஓகேவா, நான் வேல்யூவை இங்க கொடுத்துறேன். ஏ அப்படின்ற வேல்யூ இருக்கு, உள்ளே போ. கரெக்டா? உள்ளே போன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன செய்யறேன், உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா
if value dot length 3க்கு மேல இருக்கணும்னு சொல்றோம். அது நீ வேல்யூ இருந்தா மட்டும் தான் நீ செக்கே பண்ண முடியும். அதாவது ஐடி கார்டோட உள்ள வந்தாதான் நெக்ஸ்ட் ஆல் டிக்கெட் இருக்கானா இல்லையான்னு தெரியும். நான் மேல இருந்து எக்ஸாம் ஹால்ல இருந்து நான் அப்படியே வெளியே போ அப்படின்னா சொல்ல முடியாது. சே எஸ் ஆர் நோ. கரெக்ட் தான் நான் சொல்ற கான்செப்ட். புரியுதுண்ணா. ஏதாவது இருந்தாதான். எதுவுமே இல்ல, வேல்யூவே இல்ல, இஃப் வேல்யூ இருந்தா இல்ல, வேல்யூவே இல்ல அப்படின்னு நம்ம எல்ஸ் கண்டிஷன் தான் வரும். எல்ஸ் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் ஃபீல்ட் தான் அந்த இதுதான் காட்டும். கலர்ல எரி இல்ல ரெட் கலர் எரர் காட்டுவோம். இந்த இடத்துல வந்து ரெட் கலர் பாக்ஸை போட்டு விட்டுருவோம். இப்படி வந்து நிற்கும், இப்படி வந்து நிற்கும். எல்ஸ் கண்டிஷன்ல இப்படி நிற்கும். வேல்யூ இருந்தா மட்டும்தான் உள்ள வரும். உள்ள வந்தா மட்டும்தான் அதனுடைய லென்த்தை செக் பண்ண முடியும். ஓகேவா? ஐடி கார்டு இருந்தா உள்ள வரான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஆல் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு இன்னும் புரியல? பிரகாஷ் ப்ரோ புரியுது ப்ரோ. புரியுது ப்ரோ. தயா சிஸ்டத்தை பாரு. இப்போ நம்ம மெயில் ஐடி போறோமே அதே கான்செப்ட் தானே ப்ரோ? இல்லையா? மெயில் ஐடி போறோம்ல, இப்போ மெயில் எழுதிரோம், அட்டு சிம்பிள் இருந்தா மட்டும் தான் அது எடுத்துக்கும், இல்லனா எடுத்துக்காது. அது மாதிரி தான். வாரே சூப்பர். அவ்வளவுதான் தெரியாது எனக்கு, அந்த மாதிரி சொல்ல தெரியல. அதே கான்செப்ட் தான். மெயில் ஐடி இப்போ இப்படி போட்டு இப்படி கொடுத்தனா அட்டு வந்து கண்டிப்பா இருக்கணும். வேல்யூ இருக்கு ஆனா அட்டு இல்ல அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? அதுதான் நெக்ஸ்ட் இது. ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த லென்த்தை கண்டுபிடிக்கிறது தான். லாஸ்ட் டைம் நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போனேன். நேம் டாட் லென்த். நேம்னா இதுதான். இந்த நேம்ல இப்போ நம்ம டாக்குமெண்ட் இந்த நேமோட வேல்யூ எல்லாமே இதுல இருக்கும். ஓகேவா? இதனுடைய லென்த்தை செக் பண்ண போறோம். ஓகேவா? இஃப் ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரெட் கலர் எரரை காட்ட போறோம். நல்லா இருந்துச்சுன்னா இந்த ரெட் கலர் எரரை காட்ட போறோம். அப்படி இல்லை அப்படின்னா இதனுடைய லென்த்தை ஒரு வேரியபிள்ல வாங்கிக்கிறேன். இதனுடைய லென்த்தை வேர் நேம் லென்த் அப்படின்னு சொல்லி இங்க வாங்கிக்கிறேன். புரியுதா? இதுல யாராவது டவுட் இருக்கா? இந்த லைன்ல நேம் லென்த் அப்படின்றது ஒரு வேரியபிள் நேம். அது இப்படிதான் இருக்கணுமா? திரும்ப அதை கேட்காதீங்க. இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை மாதிரி கொடுக்குறது. ஓகேவா? ஓகே ஓகே அண்ணா. இப்போ எம்டியா இருந்துச்சுன்னா இந்த எரர் காட்ட போகுது. இல்ல அப்படின்னா நேம் லென்த்தை எடுக்க போறேன். இப்போ பார், கன்சோல் போயிட்டு எம்டி, அதனால நேம் லென்த்துக்கே வராது. ஏன் வராதுன்னா நான் தான் லென்த்து எரரா இருந்தால் இதோட நிறுத்திடுறேன். இதுக்கு மேல அது போகவே கூடாது. ஓகேவா? ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். இப்போ பார்த்தா 2ன்னு வருது. ஓகேவா? 2ன்னு வரதால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்னுடைய கண்டிஷன் 3. ஓகேவா? நான் இப்ப எழுத போறேன் என்ன கண்டிஷன் அப்படின்னா, என்னுடைய நேம் லென்த் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருந்தா ஓகே. ஆனா இதுல இப்ப நீங்க போடுறீங்கன்னா, இப்போ சில இது போடும்போது இது ஓனா கொடுக்குற நேமா இல்ல அதுல கன்ஃபார்ம் வர்ற நேமான்றது மட்டும் அப்பப்போ குழம்புதுண்ணா. இப்போ நீங்க இப்ப எழுதிருக்கீங்களா, இஃப் நேம் லென்த் ஈக்குவல் லெஸ் தென் ஆர் அது 3 போடுறீங்களா, அது வந்து நம்ம அங்க வேரியபிள் நேம் கொடுத்ததை இங்க கால் பண்ணிருக்கோம். அதுதானே? எங்க வேரியபிள் நேம் கொடுத்திருக்கோம் ப்ரோ? இருக்கு. இஃப் அததான் கீழே மென்ஷன் பண்ணிருக்கோம்ல, இஃப்லன்னு கேக்குறேன். ஓகே அண்ணா. இதில் தானே லென்த் வரப்போகுது. இல்ல அப்படின்னா நீங்க இதை அப்படியே காப்பி பண்ணி போகணும். ஓகேவா? இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் எல்லாத்தையுமே ஒரு வேரியபிள்ல வாங்கி வச்சுப்பேன். ஃபியூச்சர் வந்து எதுக்கா தேவைப்படும் அப்படின்னு. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோயேன், இந்த நேம்ல தான் எல்லா வேல்யூம் வருது. அது உனக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல? இல்ல நான் புரிஞ்சிச்சுண்ணா. இப்ப அதுல லென்த் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு இது லென்த் 3க்கு கீழே இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி ரெட் கலர் எரரை காட்டுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ரெட் கலருக்கு பதிலாக நான் வேற ஏதாவது ஒரு கலர் காட்டுறேன். பிளாக் காட்டுறேன். 2px வச்சுக்கிறேன். 2px வச்சு இதை பண்றேன். ஓகேங்களா? அதாவது கீழே இருந்துச்சுன்னா அப்படி இல்லை அப்படின்னா ஓகேங்களா, எஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 2px கிரீன் கொடுக்குறேன். எல்லா கண்டிஷனும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு.
ஃபர்ஸ்ட் இங்க உள்ள வருது. ஓகேவா? வேல்யூ இருக்கா செக் பண்ணுங்க. வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா, எதுவுமே இல்லை அப்படின்னா வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? அப்படி வேல்யூ இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கேரக்டர் இருந்தாலும் இந்த கண்டிஷன்ல வருமா? வரும். வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் அதோட லென்த் 3க்கு மேல. ஆனா அதுவுமே அந்த எல்ஸ்குள்ளே எழுதிருக்கீங்களாண்ணா? ஆமாடா. அப்புறம் இங்க எல்ஸ்ல தானே வேல்யூ இருந்தா தானே அதை செக் பண்ண முடியும். அதோட தோப்பறா இது வேல்யூ இல்லவே இல்லைனா இதுல ஒரே ஒரு வேல்யூ இருந்தாலும் போதும். எனக்கு ஒரே ஒரு வேல்யூ இருந்தாலும் ஒன்னா இருந்தாலும் சரி மல்டிபிளா இருந்தாலும் அந்த மேட்டர் எல்லாம் புரிஞ்சிச்சுண்ணா. அந்த மேட்டர் புரிஞ்சிச்சுண்ணா. இப்ப என்னன்னா மேல ஒரு இஃப் கிளாஸ் எழுதிருக்கீங்க, அடுத்தது எல்ஸ் எழுதிருக்கோம், அந்த எல்ஸுக்குள்ள திருப்பி ஒரு இஃப்பும் ஒரு எல்ஸும் எழுதிருக்கோம். அப்படிதானே? ஆமா. ஓகே ஓகே. இப்ப அதோட லென்த் 3க்கு மேல இருக்கான்னு செக் பண்றோம். அப்படி இருந்துச்சு இல்ல அப்படின்னா எரர் த்ரோ பண்றோம். எரர் த்ரோ THROW த்ரோ. மூணுக்கு மேல இருந்தா சக்சஸ் பண்றோம். அவ்வளவுதான் தலைவர். இதை நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ போறோம், அடிக்கிறோம், ரெட் கலர் டிஇ அடிக்கிறோம், பிளாக் கலர். இது இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு கலர் ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஆரஞ்சு கலர் 4 BX. எதுவுமே இல்லை. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இங்க எதுவுமே இல்லை, இங்க வந்துருச்சு ரெட் கலர். சரி ஓகே கலர் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுக்குறேன். இப்போ பார்த்தா திரும்பவும் பெரிய எரர் அப்படின்னா பெரிய தப்பு. இப்போ 3க்கு மேல நீங்க 3R சீக்வல் டு கொடுக்கல, ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் அது ஓகே. தப்பா பண்றேன். நேம் ப்ரோ அந்த ஈக்குவல் மாத்தி போட்டு பாருங்க. ஈக்குவல் மாத்தி இல்ல லெஸ் தென் அப்புறம் அந்த ஈக்குவல் அப்புறம் லெஸ் தென் என்னையா நடக்குது? இல்ல இருக்கு. நம்ம லென்த்தை செக் பண்ணிடுவோம். டிஇ போட்டு இப்படி போடுறோம், வரல. இருங்க, நேம்ல இருந்து இந்த இடத்துல தான் கன்சோல் போட்டு செக் பண்ணணும். ஓகேவா? என்னடா இது? மூணு தான் இருக்கு. ஓகே இருங்க, பார்சிங் கூப்பிட்டோம். ஒரு வேலை அது வேற ஏதாவது காட்டுதான். ஆனா அங்க கரெக்டா தானே இருக்கு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 தானே கொடுத்திருக்கீங்க. ரைட். நம்ம தான் தப்பா கண்டிஷன் எழுதிட்டோம். தப்பா கண்டிஷன் என்ன மிஸ்டேக் பண்ணி ஈக்குவல் டு இருந்தா இங்க வரணும்னு எழுதிட்டோம். ஓகேங்களா? இது 3க்குள்ளார இருந்தா தான் இது வரணும். கரெக்ட் தான். கண்டிஷன் தப்பா எழுதிச்சு. என்னடா இது வரல ஒண்ணும் இல்லைங்க. 3
3 இருந்தாலே இதுக்குள்ளார வந்துடும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா போடக்கூடாது, இந்த இடத்துக்கு போடக்கூடாது. ஓகேவா? ஓகே, இதுதான் கண்டிஷனுக்குள்ளார கண்டிஷன் ஏது. இப்போ இந்த இதை நான் உங்களுக்கு டெக்ஸ்டாகவே தான் இப்போ 3 வீடியோவும் அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? உட்காந்து பொறுமையா இதே மாதிரி இன்னொரு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பெரிய கேரக்டராக எடுத்து ட்ரை பண்ணு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன கண்டிஷன்? இதே ஓகே தான். இது ஓகே இல்லை, இந்த இது புரியுது இல்லை, இங்கிலீஷில் போடலாம், தேவையில்ல, இதே ஓகே. ப்ரோ எனக்கு ஒரு டவுட். அந்த நேம் பக்கத்துல டபுள் ஈக்குவல் டு போட்டீங்கல்ல, புரியல. ஃபர்ஸ்ட் இஃப் நேம் டபுள் ஈக்குவல் டு போட்டிருக்கீங்களா வேரியபிளுக்கு, ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு கீழே. நல்ல ஓ நல்ல, ஓகே. அந்த வேர்டு மறந்துட்டேன். ஓகே, வேல்யூ ப்ரோ இது இல்ல ப்ரோ, நேம் நல்ல இல்ல நான் அண்ணன் நல்ல கேக்குறாங்க. அது எம்டியா என்ன இருக்கான்னு செக் பண்றது ப்ரோ இது. அது நல்லுதானே, அந்த வேர்டு மறந்துட்டேன். வேர்டு இது எம்டின்னு சொல்றாங்க. நல்லன்றதே ஒரு இது இருக்கு தலைவரே. நல்லனே ஒரு எஸ் ப்ரோ, டேட்டா டைப் இருக்கு. டெர்மினாலஜி செக் வேர்டு பண்ணல, மறந்துட்டேன். எம்டியா இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே ஓகேங்களா? நல்லன்றதே ஒரு டேட்டா டைப், அத நான் சொல்றேன். ஆமா ப்ரோ, நான் பார்த்தேன் டேட்டா டைப் நல்லு. இது நம்ம ஜஸ்ட் எம்டியா இருக்கான்னு செக் பண்ணணும்.